குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுவார், அவர் தன் குடும்பத்தாருக்கு ஜகாத்தை கொடுக்கும்படி ஏவுவார். இந்த ரப்பி மர்தியா, அவர் நம்மிடத்திலே ஆக பிரியத்துக்குரிய மனிதராக நபியாக இருந்தார் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் உள்ள அத்தனை நபிமார்கள் காலத்தில் எந்தெந்த நபிமார்கள் ஜகாத்தை எல்லாம் கொடுத்தார்கள் என்பதற்கு அழகிய உதாரணங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக தெளிவுபடுத்தி காமிக்கிறான். ஜகாத் என்பது இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகிய பொருளாதார வடிவம். இந்த மண்ணில எத்தனையோ ஏழைகள் காலம் காலமாக ஏழைகளாகவே இருக்கிறாங்க, காலம் காலமாக வறுமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஏழ்மையும் அந்த வறுமையும் போக்குவதற்காக வேண்டிதான் இஸ்லாம் இப்பேற்பட்ட ஒரு தூய்மை திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. உலக நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, யாரும் பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு வகுத்ததாக வரலாற்றில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த பொருளாதார அழகிய வடிவு திட்டத்தை நீங்கள் ஒரு கணம் குறிப்பாக செல்வந்தர்கள் யோசித்து பார்த்தால் அவர்களுக்கு புரியும். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த ஜகாத் என்ற இந்த தூய்மை திட்டம் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, உள்ளங்கள் இருக்கக்கூடிய அந்த கசடுகளை, அந்த கேவலமான கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த கேவலமான எண்ணங்களை கழுவுவதற்காக வேண்டி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜகாத்தை இந்த மண்ணிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு 50 கடமைகளிலே ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறார். எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, செல்வந்தர்கள் தொடர்ந்து தொழுகையை 5 வேளை நிறைவேற்றுறாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹஜ்ஜோ உம்ராவோ போயிட்டு வந்துருவாங்க, அல்லது ஏதாவது சதக்காக்களை கொடுத்துருவாங்க. ஆனா ஜகாத்து கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப பின்தங்கியவர்களா இருக்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலையில அந்த ஜகாத்துடைய விஷயத்தை இந்த உம்மத்துல செல்வந்தர்கள் கையாளுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், கைலா யகூனு தூரத்தும் பைனல் அக்னியா. ஜகாத்தினுடைய பொருளாதாரம் இருக்குது, அது உங்களுக்கு மத்தியில தான் சுத்தி இருக்குது, அது உங்களை விட்டு வெளியே வர்றதில்லை, அது உங்களை விட்டு வெளியே வரணும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். சூரா தௌபால அல்லாஹ் பேசுவான் நபியை பார்த்து, நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், ஹுதுமின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்னஸ் ஸலாத்த ஸகுனுல் லஹும். அல்லாஹ் அந்த ஆயத்துல என்ன பேசுறான், நபியே செல்வந்தர்களிடத்திலே நீங்கள் ஜகாத்தை கேட்காதீர்கள், ஹுதுமின் அம்வாலிஹிம் அவர்கள் சதக்கா, அவருடைய ஜகாத்திலிருந்து ஜகாத்தினுடைய அளவை நீங்கள் எடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து பேசுகிறார். நீங்க கவனிச்சு பாருங்க, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் ஆக்கப்பூர்வமானது, அதிகாரப்பூர்வமானது, அதே நேரத்தில் யாருக்கும் எந்த விதமான இடையூறு தராத ஒரு ஃபர்லுகளை தான் அல்லாஹ் இந்த